ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். இந்த நாளிலும் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுத்த வார்த்தை பக்தனாகிய யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்க கேட்போம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer lives. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து 4 சுவிசேஷங்களும் அப்படியே சித்தரிக்கின்றது. அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நிருபங்களிலே குறிப்பாக பவுல் அருமையாக அதை சித்தரிக்கிறார். பர்டிகுலராக சொல்லும்போது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே இந்த உயிர்த்தெழுதல் எப்படி காணப்படும் என்பதை இன்னும் அழகாக சித்தரிக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு முன்பதாக, ஆதி திருச்சபைக்கு முன்பதாக, பவுலுடைய காலத்திற்கு முன்பதாக, எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட பழைய ஏற்பாட்டிலே ஒரு பழைய புத்தகம் என்று சொல்லுமானால் அது யோபுவின் புஸ்தகம். அந்த யோபுவின் புஸ்தகத்திலே அன்றைக்கே யோபு எழுதி வைக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். My Redeemer lives. இயேசு பிறப்பதற்கு முன்பதாக, எத்தனை நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட வேத புத்தகத்திலே, அந்த யோபுவின் புஸ்தகத்திலே யோபு ஆணித்தரமாக எழுதினார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் நாம் சொல்லுகிறோம், he is the beginning, he is the end, he is alpha, he is omega. Infinite God. We cannot bring him under one boundary. ஒரு வட்டத்துக்குள்ள அவரை நம்ம அடைக்க முடியாது. He is unlimited. He is unlimited. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்ல வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்போ இந்த உயிர்த்தெழுந்த தேவனுடைய வரலாற்று பின்னணிகளை பார்க்கும்போது 4 சுவிசேஷங்களும் அதை எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. அதை குறிப்பிட்டாக சொல்ல போனால் 3 காரியங்கள். இட் இஸ் எ ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். நோபடி டினைடு. யாரும் அதை மறுக்க முடியாது. நம்பர் 1, எம்டி டூம். இன்றைக்கும் திறந்த கல்லறை. அதை யாரும் மறுக்க முடியாது. அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் வைத்த இடத்தை பாரும். எல்லா சுவிசேஷங்களும் சொல்லப்பட்டு இருக்கிறது. இரண்டாவது, த ரோல்டு ஸ்டோன், புரட்டப்பட்ட கல். இன்னும் அந்த புரட்டப்பட்ட கல்லுடைய அந்த அடையாளம் கூட அச்சு அப்படியே அங்கே இருக்கிறது. மூன்றாவதாக சொல்லும்போது த ரோல்டு கார்மெண்ட்ஸ், சுருட்டப்பட்ட வஸ்திரம். அது அப்படியே போய் பார்த்தாங்க. இயேசுவை காணவில்லை, அவருடைய வஸ்திரம் தான் அங்கே இருந்தது. தலைமாட்டு வஸ்திரம் தனியாகவும்
சரீரத்தில் உள்ள வஸ்திரம் தனியாக இருந்தது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் ட்ரூத். உலகத்திலே மரித்து உயிர்த்த ஒரே ஒரு நபர் இருப்பார் என்றால் அவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் ஒருவர் தான், அவர் ஒருவரே தான், ஒருவரே தான். இன்னைக்கு ஏன் நம்ம அவர் ஒருவர் தான் தெய்வம் என்று சொல்கிறோம்? இதுதாங்க சொல்லுகிறோம். அவர் உயிர்த்தெழுந்தார், அதனால தெய்வம். அவர் மரித்து அப்படியே போயிருப்பார், 10 ஒண்ணா 11 போயிருப்பார். ஆனால் அவர் ஒருவரே என்பதை அவரை நிரூபித்தார். 1 கொரிந்தியர் 15:20 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவோ மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளி இருப்பவர்களில் முதல் பலனானவர். He is the first fruit from the resurrection. மரித்தோரிலிருந்து எழுந்தருளி முதற் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கின்ற அந்த வார்த்தை, the word, not only to Job but for everyone. இன்னைக்கு இந்த ஒரு வார்த்தை நீங்க கேரி பண்ணிட்டு போங்க. உங்க வாழ்க்கையில எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. whatever happened to your life, no matter, be courage and strong because your Redeemer lives. He is alive. உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் இந்த உயிரோடு இருக்கிற என்னுடைய மீட்பர் எனக்குள்ள இருக்கும்போது நான் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? எத்தனையோ ஈஸ்டர் செய்திகளை நான் கொடுத்துருக்கிறேன், several messages. ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் எனக்கு கொடுத்தார். எப்பொழுது சுவிசேஷத்திலிருந்து ஒரு வசனத்தை பிக்அப் பண்ணி தான் நான் எடுப்பேன். ஆனால் ஆண்டவர் இந்த வருடத்திலே யோபின் புஸ்தகத்திலிருந்து அந்த வார்த்தையை எடுக்க சொன்னார். அப்போ என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னா நான் என்ன செய்யணும்? என் மீட்பரை பற்றி முதலாவது நான் சொல்லணும், அறிவிக்கணும் மற்றவங்களுக்கு. ஹல்லேலூயா! என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் நீ நான் மற்றவங்களுக்கு போய் நினைச்சணும், சொல்லணும். proclaim, share the gospel to others. அதுதான் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 16:15 சொல்லி இருக்குது, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க் 16:15. அப்போ சுவிசேஷத்தை நம்ம என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும். மற்றொரு வசனத்தை வாசிங்கள். 1 கொரிந்தியர் 15:14 இன்னும் டீப்பாக ஒரு காரியத்தை அங்கே நாம் பார்க்கக்கூடும். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அருமையா சொல்லியிருக்கு பாருங்க. கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் எங்க பிரசங்கமும் விருதா, உங்க விசுவாசமும் விருதா. ஆங்கிலத்தில் இன்னும் அருமையா இருக்குது. If Christ is not risen, then our preaching is empty and your faith is also empty. எங்க பிரசங்கமும் வெத்துவேட்டு, உங்க விசுவாசமும் வெத்துவேட்டு. இதுதான் அதோடைய அர்த்தம். அப்போ எப்பொழுது இந்த சுவிசேஷம், இந்த செய்தி, இந்த விசுவாசம் பலனுள்ளதாக மாறுகிறது? அவர் உயிர்த்தெழுந்ததனால. ஹல்லேலூயா! அவர் உயிர்த்தெழுந்ததனால எங்கள் பிரசங்கம் வல்லமை உள்ளதாக மாறுகிறது, உங்கள் விசுவாசமும் வல்லமை உள்ளதாக மாறுகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்ப இன்னைக்கு நீங்க நம்ம எடுக்க வேண்டிய காரியம் என்ன? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறா. இந்த உயிருள்ள மீட்பரை நான் மற்றவங்களுக்கு எப்படி நான் பிரசன்ட் பண்ணணும், எப்படி நான் சொல்லணும்? அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவரை நான் எப்படி நான் மற்றவர்களுக்கு சொல்லுவது? ஐயோ, என் வாழ்க்கையிலே அவர் கொடுத்த சந்தோஷம், சமாதானம், பாக்கியம், இதை நான் மற்றவர்களுக்கு எப்படி நான் பகிர்ந்து கொள்வது? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலத்தில் வாழ்றோம். உங்களுக்கு சமயம் இருக்கோ சமயம் இல்லையோ, எது இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்கள் வாழ்நாளிலே சிலருக்காது நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய சாட்சியாவது பகிருங்கள்.
பின்னால் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்த புண்ணியங்களையோ நன்மைகளையோ அந்த சுவிசேஷத்தை எம்மைப்ப உயிரோடு இருக்கிறார் என்கிற காரியத்தை உங்களுக்கு தெரிந்தவர்லேருந்து ஆரம்பிங்க. ஒரு மேடையை போட்டு பேசணுன்னு இல்லை. உங்களுடைய உறவுகள், நட்பு வட்டாரங்கள், உங்களோட அயலகத்தார் அப்படியே பேசும்போது நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லும்போது கர்த்தர் அவருடைய இருதயத்தை தொடுவார், அவருடைய மனதை தொடுவார். அதை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். வேதம் என்ன சொல்லுகிறது? உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, நாளைக்கே அது பலனை காண்பாய்னா சொல்லியிருக்குது இல்லை. அநேக நாட்களுக்கு பிறகு அது பலனை காண்பாய். ஏன்? நீங்க விதைக்க மறக்கிறீர்கள், தவறுகிறீர்கள். அதை நீங்கள் செய்யலாமே. அப்படி என்றால் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க செல்வோம். மற்றவர்களுக்கு நாம் அதை சொல்லுவோம். இங்கே பாருங்கள், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று ஸ்திரீகள் ஓடி போய் மற்றவங்களுக்கு அறிவிக்க செய்தாங்க. வேத படமாக நாம் வாசிக்க கேட்டோமே. மற்றவர்களுக்கு அறிவிக்க ஓடும்போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்கனி வாழ்த்தினார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, 28:9 வாசி. 28:9. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிறதாவது, இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். வாழ்க என்று வாழ்த்தினார். ஹல்லேலூயா. நீங்க மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற செய்தியை மற்றவங்களுக்கு நீங்க சொல்ல போகும்போது இயேசுவே உங்களுக்கு எதிர்பட்டு உங்களை வாழ்த்துவார். ஹல்லேலூயா. மனுஷன் வாழ்த்துன்னு நினைக்காதுங்க. மனுஷன் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவான்னு நினைக்காதுங்க. பண்ணா வாங்கிடுங்க, பண்ணாட்டாலும் அதை பற்றி நினைக்காதுங்க. ஆனால் இங்கே சொல்கிறாரு, நீங்கள் இயேசுவை பற்றி சொல்ல போகும்போது இயேசுவே உங்களுக்கு எதிர்பட்டு உங்களை வாழ்கன்னு வாழ்த்துறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுவோமா? எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? அவர் தெய்வம் நம்மளை வந்து வாழ்த்துறதை காட்டிலும் வேற எந்த மனுஷன் நம்மளை வாழ்த்தணும்? ரெண்டாவதாக, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அதனால அடுத்து எனக்கு ஒரு பயம் தேவையில்லை. நற்செய்தியை நம்ம அறிவிப்பதற்காக இருக்கிறோம். நற்செய்தியை நம்ம அறிவிக்கிற பணியை என்ன செய்கிறோம்? நம்ம விட்டுறக்கூடாது. அதே நேரத்தில் அடுத்தபடியாக நம்ம யோசிக்கும் போது வேதத்திலே அதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 55வது வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 15:55. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஓ டெத், வேர் இஸ் யுவர் ஸ்டிங்? ஓ ஹேட்ஸ், வேர் இஸ் யுவர் விக்டரி? மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அப்படின்னா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்ற ஒவ்வொருத்தரும் மரணத்தை சேலஞ்ச் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆமா, பயப்படக்கூடாது. மரணத்தை கண்டு நாம் அஞ்சக்கூடாது. அதைக்கு சவால் விடுகிற ஒரு மக்களாக நம்ம மாற வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையாக சொல்லியிருக்கிறது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25:8 அங்க ஒரு ப்ராஃபஸி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன ப்ராஃபஸி சொல்லப்பட்டிருக்கிறது? வாசி. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். He will swallow up death forever. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அங்க ப்ராஃபஸி. ஆனா எங்க ஃபுல்ஃபில் ஆகுது? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:54. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதி. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஏசாயா தீர்க்க தரிசனமாக அங்கே சொல்லுகிறார் ஜெயமாக விழுங்கும். ஆனா பவுல் எழுதிட்டாரு, மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் மரணத்தை பயம் நமக்கு வேரோடு அழிந்து போக வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, தேவனை சார்ந்திருக்கிறவர்களுக்கு
மரணத்தை குறித்த ஒரு பயம் எல்லளவும் நமக்குள்ளே வரக்கூடாது. அதுதான் முக்கியம். தைரியமாக நாம் இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு பெரிய கிருபை. மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணத்திலிருந்து ஒரு வெற்றியை ஆண்டவர் நினைச்சார் கொடுக்கிறார், அந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். மீண்டுமாக அந்த யூத ராஜசிங்கம், அதில் மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன நொடியில் முறிப்பட்டன. இந்த ஸ்டான்ஸா மட்டும் சத்தமா நாம் கரங்களை தட்டி பாடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, தெரிப்பட்டன நொடியில் மூடிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். லாசரு மரித்து போய்விட்டார். செய்தி வருது. அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் ஆண்டவர் உடனே துடுதுடுப்பா வரல, திருப்பி தாமதம் பண்றாரு. மார்த்தார் மரியாளை சந்திப்பதற்காக வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்தபோது மார்த்தாலும் மரியாளை சொல்றாரு, லாசருவை அடக்கம் பண்ணி விட்டோம், 4 நாள் ஆயிட்டு, எங்கே வைத்திருக்கேன்னு தான் ஆண்டவர் கேட்டாரு. பண்ணியாச்சு, 4 நாள் ஆயிட்டு, இனி யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இயேசு சொன்னார் யோவான் 11:25, நானே உயிர்த்ததிலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியிலே நடந்தது என்ன? நாறிப்போன லாசரு உயிரோடு கூட வந்தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே பாடையை தூக்கி கொண்டு போகிறார்கள். அந்த வாலிபன் தன்னுடைய தாய்க்கு ஒரே மகன். இயேசு ஒரே வார்த்தை தான் சொன்னார், யங் மேன் ரைஸ் அப், வாலிபனை எழுந்திரு. ஏன் இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு வேதத்திலே கொடுத்திருக்கிறார் என்றால், மரணம் என்பது ஒரு பயங்காட்டுகிற ஒரு காரியம் அல்ல. ஏனென்றால் as long as I am with you, நான் உன் கூட இருக்கிற வரையும் that is nothing, நான் உயிரோடு இருக்கிறேன். அதுதான் அவர் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உலர்ந்த எலும்புகளுக்கெல்லாம் உயிரை கொடுக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கின்ற காரியங்கள் எவ்வளவு மேன்மையானதாக, எவ்வளவு பெரிய காரியமாக காணப்படும் தெரியுமா? அவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அப்படி என்றால் மரணத்தை குறித்ததான பயம் இருக்குல்ல, இயேசு மரணத்தை குறித்து பயமே படலை. அவர் ஒரே தான் பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு போறாரு. சிலுவையில் எல்லாருடைய பாவத்தை சுமக்கிறாரு. அதற்கு பிறகு அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டு சென்றது தான், இடிச்சு போடுவாங்க, 3ஆவது நாள் எழுப்பப்படும்னு சொல்லிட்டான். ஆனால் அவர் சிஷ்யா பிள்ளைகளுக்கு ஒருத்தனுக்கும் புரியலை, இவர் எதை இடிக்க போறாரு, எதை கட்ட போறாரு, ஒன்றும் யோசிச்சுட்டு இருந்தான். ஆனால் அவர் உயிர் தெழுந்த பிறகுதான் யோசித்தான். அப்போதான் புரிஞ்சிச்சு, இதை தானே சொல்லியிருப்பாரோ அப்படின்ட்டு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உயிர் தெழுந்தார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த உயிரோடு இருக்கிற மீட்பரை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. 2வதாக, மீட்பர் உயிரோடு இருக்கிறார், மரணத்தை குறித்து பயம் வேண்டாம். ஏன்னா மரணம் வேரோடு பிடுங்கப்பட்டது இயேசுவின் உயிர்த்தெழுதலினாலே. அவர் மரணத்தை வென்றார், மரணத்தை ஜெயித்தார். 3வதாக, பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசியுங்கள். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆகிலும் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்.
நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், இயேசு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், எனக்கு எந்த துக்கமும் வராது, கவலையும் வராது, எந்த கஷ்டமும் வராதுன்ட்டு. இயேசுவே சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். In the world you will have tribulations, but be of good cheer. I have overcome the world. நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரம் உண்டுன்னு தான் சொல்லியிருக்கிறாரு, இல்லைன்னு சொல்லவே இல்லை. உபத்திரம் உண்டு, ஆனா உபத்திரத்தை பார்த்து பயந்து ஓடாத, திடன்கொள். அதான் சொல்லியிருக்கிறார், உபத்திரத்தை பார்த்து பயந்து ஓடாத, திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன், உனக்கும் ஜெயிப்பதற்கு பலனை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஜெயித்தது போல நீயும் ஜெயிப்பாய். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை முறைகள் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் நாம் அதை சந்தோஷமாய் எடுத்துக்கொள்கிறோமா அல்லது முறுமுறுத்து கொண்டிருக்கிறோமா யோசித்து பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாக விசுவாசிகளாக நம்ம இருக்கிறோம். Whenever we come across the trials and tribulations and sufferings, how we accept that, நம்ம அதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்கிறோம்? நிறைய நேரம் நம்மோடு கூட உயிருள்ளவர் இருக்கிறத மறந்ததுனால நமக்குள்ள கசப்பு வந்துடுது, நமக்குள்ள ஒரு வெறுப்பு வந்துடுது இருக்கா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உபத்திரமும் இருக்க தான் செய்யும், ஆனால் திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அது வியாதி என்கிற உபத்திரம் வரலாம், பொருளாதார நெருக்கடி என்கிற உபத்திரங்கள் வரலாம், குடும்பத்திலே சண்டைகள் சச்சரவுகள் வரலாம், உடைய வியாபாரத்திலே இருக்கின்ற ஒரு பிரச்சனைகளாக இருக்கலாம், உன் வேலையிலே இருக்கிற கஷ்டங்களாக இருக்கலாம், சொந்தக்காரங்க மூலமா உனக்கு வருகிற நிந்தனைகள் அவமானங்களாக இருக்கலாம். இதெல்லாம் உங்களை அப்படியே ஒரு ஃபென்ஸ் மாதிரி உங்களை அப்படியே சரவுண்ட் பண்ணலாம். நீ எங்கே பக்கமும் போக முடியாமல் அப்படியே உங்களை ஒரு வளையம் போட்டு உங்களை அமுக்கிற மாதிரி எல்லாம் வரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள். நம்ம அதை தான் விட்டுருவோம். திடன் கொள்ளுங்கள், என்னதான் வந்தாலும் சரி நீ திடன் கொள். மீட்பர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா? திடன் கொள்ளுங்கள். I will help you to overcome all the obstacles, all the trials, all the tribulations, all the sufferings, all the disease, all the sickness. எல்லாத்திலிருந்து நான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறேன், நான் உதவி செய்வேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுப்போம். வாழ்க்கையில் என்ன ஒரு உபத்திரவம் கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் எனக்கு ஏதோ நன்மைக்காக கொடுத்துருக்காருன்னு யோசித்துடுங்க, அவ்வளோதான். நானும் ஆரம்பத்தில் ரொம்ப யோசிப்பேன், என்னடா இது வந்துச்சு அது வந்துச்சுன்ட்டு கொஞ்சம் இதாக இருக்கும். ஆமாம், ஆனால் அதுக்கு பிறகு இதுதான் வாழ்க்கையாக மாற்றிக்கிடணும். ஹல்லேலூயா. இதை வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கிடணும். அப்படி பழகிட்டேன்னு வச்சுருங்களா, இது வரும் போகும் வரும் போகும் வரும். இப்போ இதுவரையும் நம்மளை ஒரு மாதிரி டார்கெட் பண்ணவன் அடுத்த போய் யோசிப்பான், இவருக்கு இப்போ என்ன சொரணையே இல்லாமல் போயிட்டு அப்படின்னு நினைப்பான். ஹல்லேலூயா. சொரணையே அப்படிதான் அவனுக்கு கொடுக்கணும் நம்ம கவுண்டர். ஹல்லேலூயா. ஆமா, என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்க வாழ்க்கையில நத்திங் டு பி worried, எதை குறித்துக்கும் நீங்கள் கவலைப்படாதுங்க. கவலை வரதான் செய்யும், யாரு இல்லைன்னா. ஆனால் ஆண்டவரே சொல்லிட்டார, கவலைப்படுறதுனால நீ ஒரு முளத்தை கூட்ட முடியுமா, உன்னால் குறைக்க முடியுமா, எதையாவது பண்ண முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் ஒரு புத்தகத்தில் படிக்கும்போது இந்த ஒரிஸ் ஆன்சைட்டியை பற்றி படிக்கும்போது போட்டிருக்குது, அது யூஸ்லெஸ், பாயிண்ட்லெஸ், ஒர்த்லெஸ், இந்த வார்த்தை அப்படியே வருது. என்னது? யூஸ்லெஸ், பாயிண்ட்லெஸ், ஒர்த்லெஸ், மீனிங்லெஸ், எல்லா லெஸ்ஸும் அங்கே இருக்குது. அப்படிப்பட்டதுக்கு போய் நம்ம ஏன் கவலைப்படணும்? அதில் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? நீங்கள் சொல்லுங்க. கவலைப்படுறதுனால எவ்வளோ பெனிஃபிட் பாஸ்டர், எவ்வளோ பிளெஸ்ஸிங் பாஸ்டர், அதில் என்ன அட்வான்டேஜ் இருக்கு பாஸ்டர் அப்படின்னா ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லுங்களா, நானும் தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது இருக்குதா பாருங்க. அப்போ
இந்த பிசாசு எவ்வளவு கன்னிங்கா இருக்கான் பார்த்தீங்களா? எவ்வளவு கன்னிங்கா இத்தனை வரையும் கவுத்தி விட்டுட்டு இருக்கான. கவலையை கொடுத்து, பிரயோஜனமே இல்லாத ஒரு காரியத்தை கொடுத்து ரூம் போட்டு யோசிக்கிற மாதிரி நம்மளை வச்சிடறான். இனி அது கொஞ்சம் தெளிவாக இருப்போம். அவன் பண்ணுற வேலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஒன்று கூட யூஸ்ஃபுல்லாக இருக்காது, எல்லாம் யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தானா தெரியும். ஐயோ இப்படியா நம்ம போய் மாட்டிக்கிட்டோன்னு நீ பெரிய யோசிப்பா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரதான் செய்யும். துன்பத்தில் இன்பம் மாறிப்போம், இருளாய் தோன்றுமேக்கும். சோதனை வரும் நேரத்தில் சொற்கேட்கும் செவிகளா, பரத்திலிருந்து ஜெய வரும், பரன் என்னை காக்க வல்லோ. அருமையான ஒரு பாடல், இணைந்து பாடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசு சாமி. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், துன்பத்தில் துன்பம் மாறிப்போம், இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வரும் நேரத்தில் சொற்கேட்கும் செவிகளில், பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. தொல்லை கஷ்டங்கள் எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா வரதான் செய்யும். துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நீந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வரும் நேரத்தில் சொற்கேட்கும் செவிகளில், பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. என்ன வரட்டும் பரவாயில்ல, ஆனா பரத்திலிருந்து எனக்கு ஜெயம் வரும், அதுதான் முக்கியம். கரங்களை தட்டி கத்திர வாங்கி படுத்துங்க. எனக்கு தாயா ஜெயம். 40 நாள் கோலியாத்துக்கு இருக்கலாம், ஆனா 41வது நாள் அது கர்த்தருடைய நாள். கரங்களை தட்டு, மறந்து போய் விடாதே. எத்தனை நாட்கள், how long யோசிக்கலாம், அதுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. ஹல்லேலூயா. உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அதுதான் சொல்லியிருக்கிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இன்னைக்கு நீங்க திடன் கொள்ளணும். நீங்க திடன் கொள்றது மட்டும் இல்ல, மற்றவங்களையும் நீங்க திடப்படுத்தணும். மற்றவங்க நல்லா இருக்கிறவங்களையும் நீங்க ஊசலாட விட்டுறக்கூடாது. ஐயோ போச்சடா அப்படின்ட்டு போயிடக்கூடாது. அதுதான் முக்கியம். சும்மா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆட்களை கூட சில சமயத்தில் சில ஆட்களை போய் எதையாவது பேசுறத பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவனுக்கு இருக்கிற நம்பிக்கையும் போயிடும், விசுவாசமும் போயிடும், அவ்வளோதான், உருண்டுருவான். ஒரு ஆட்டுவீங்க இல்லை. ஆண்டவர் சொன்னாரு பேதுருவை பார்த்து, எப்பா உன்னை சிறப்படுத்து, அப்புறம் சகோதரனை பலப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திறன் கொள்ளுங்க, சொல்லுங்க. வாழ்க்கையில கஷ்டம், பிரச்சனை, பாடுகள், உபத்திரவங்களா, வியாதியா, வா டெலிவரன்ஸ் சர்ச்சுக்கு. ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பார். அற்புதம் நடக்கும்னு சொல்லு, கூப்பிடு, நடக்கும். இன்னைக்கு நான் தைரியமா சொல்ல முடியும், இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும். அவனுடைய விசுவாசம் இது. ஹல்லேலூயா.
விசுவாசம் பெரியது. அருமையான 2 தாயார் தம்பி வந்திருக்கிறாங்க. Their faith is great. நீங்க கூட்டு வந்தீங்களா? யாராவது கூட்டு வந்தீங்களா? They themselves came. That is the thing. சொல்றதுக்கு ஆள் வேணும். இன்னைக்கு திடன்கொள். நீ திடன் பண்ணாதான் மற்றவங்க சொல்ல முடியும், மற்றவர்களை திடப்படுத்த முடியும். அதை தான் நமக்கு சொல்லணும். போராட்டம் உண்டுங்க, கஷ்டங்க உண்டுங்க, ஆனாலும் விடுதலை இருக்குங்க. கரங்களை தட்டுங்க. விடுதலை இருக்குது. பரத்திலிருந்து உங்களுக்கு ஜெயம் இருக்குது. அதை தான் சொல்லி இருக்கிறேன். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி இருக்கிறார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், துதிப்போரை அவர் கைவிட மாட்டார். அதுதான் நம்ம பாலிசியா போயிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. சும்மா நேரத்துக்கு ஆண்டவரை துதிங்க, ஸ்தோத்திரிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. மற்றதுக்கெல்லாம் நேரத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு ஆண்டவரோடு கூட நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு இருங்க. ஹல்லேலூயா. நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு இருங்க. நீங்க செய்ய 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 உங்களுக்குள்ள இன்னர் மேன் ஸ்ட்ராங்கா ஆகிட்டே இருப்பாங்க. இன்னர் மேன் ஸ்ட்ராங்கா ஆக ஆக அதற்கு பிறகு நீங்க எப்படிதான் நீங்க உங்களை செயல்பாடு இருக்கணுமே உங்களுக்கே தெரியாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அதை தான் சொல்லியிருக்கோம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லியிருக்கிறார். உங்களை திடப்படுத்துங்க, மற்றவங்களை திடப்படுத்துங்க. பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள், உபத்திரவங்கள் எதில் இருக்கிற மக்களுக்கு ஆறுதலை கொண்டு அவங்க அழைச்சு வாங்க, கொண்டு வாங்க. இயேசு விடுதலை ஆக்குவார். அவருடைய துக்கங்களை மாற்றுவார், அவருடைய கவலைகளை மாற்றுவார், வியாதிகளை நீக்குவார், கட்டுகளை அறுப்பார், கண்ணிகளை தெரிப்பார், விடுதலையை தருவார். அவர் விடுதலை நாயகர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எதற்காக உயிரோடு இருக்கிறார்? விடுவிக்கிறதுக்காக உயிரோடு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்லா கரங்களை தட்டி. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பனா என்ன அர்த்தம்? என்ன கஷ்டம், உபத்திரவம், நஷ்டம், கஷ்டம் வந்தாலும் சரி, தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னா அங்க கட்டு அவிழ்ந்துட்டுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கண்ணி தெரிச்சிட்டுன்னு அர்த்தம். வியாதி போச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்று இல்லை. செங்கடலை 2ஆக பிளந்தவர், யோர்தானை பின்னிட்டு போக வைத்தவர், எரியோ கோட்டையை உடைத்து தள்ளினவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இன்றைக்கும் அதே அற்புதங்களை செய்வதற்கு அவர் உயிருள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாடுவோமா? தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். இன்னைக்கு முறுமுறுக்காதபடிக்கு கஷ்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது அவைகளை நாம் திடன் மனதோடு கூட எதிர்கொள்வோம். ஒரு பெரிய வெற்றி நமக்கு இருக்குது. ஹல்லேலூயா. 4ஆவதாக, கடைசியாக, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு. எதுக்கு அவர் உயிரோடு இருக்கிறாரு?
அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆக்ட்ஸ் சாப்டர் 1:11. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஹல்லேலூயா. அவர் ஏன் உயிரோடு இருக்கிறாரு? திரும்பி வர போறாரு. ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார் மீண்டும் வருவதற்காக. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், வந்து என்னை எல்லாம் அழைத்து செல்வதற்காக. ஹல்லேலூயா. அதுக்கு தான் அவர் வரப்போறார். அதுதான் சொல்லி இருக்கிறது. This same Jesus who was taken up from you into heaven will came in the same manner. அவர் எப்படி போனாரோ அப்படியே வருவாரு. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே வருவார். அப்போ என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு. எதுக்கு? திரும்ப வர்றதுக்கு. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 22:12 வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதும்போது அருமையாக சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஐ எம் கமிங் குவிக்லி. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அப்போ மீட்பர் வரப்போறாரு. மீட்பர் வரப்போறாரு. அவரை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தமா? அதுதான் முக்கியம். அவரை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தமா? அவர் எப்போ வராரு தெரியாது. சேவல் கூவுகிற நேரத்திலேயோ, திருடனை போலவோ, 4ஆம் ஜாமத்திலேயோ, 7ஆம் ஜாமத்திலேயோ, எத்தனை ஜாமத்திலேயோ நமக்கு தெரியாது. பட் he will come. ஹல்லேலூயா. அவர் வருவார். அவர் வருவார். உயிரோடு இருக்கிறபடினாலே அவர் மீண்டும் வருவார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவத்தின் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இதுதான். கிளைமாக்ஸ். மீதி எல்லாமே முடிஞ்சிட்டு. Everything is over. Only the bending is rapture and the coming of the Lord. அவ்வளோதான். மணவாட்டி திருச்சபையே, நீ கைவிடப்பட்டுறக்கூடாது. அதுதான் முக்கியம். அவர் வருகையில் நீ எடுத்துக்கொள்ளப்படுற வரிசையில் இருக்கணும். நீ கைவிடப்படுற வரிசையில் இருந்துடக்கூடாது. அதுதான் அடிக்கடி நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுகிற காரியமே அதுதான். நீ பரலோகத்துக்குரியவனாக மாறணும். ஏதோ இந்த உலகத்தில் மற்றவங்களுக்காக சில காரியத்தை நீங்கள் அப்படி எப்படி மேக்கப் பண்ணிட்டு போகலாம். அது மேக்கப்போட போயிடும். அவ்வளோதான். அது மேக்கப்போட போயிடும். அவ்வளோதான். ரியலாக இருக்க முடியாது. ஆனால் பரலோகத்துக்குரியவர்களாக அந்த சிந்தனையிலே நம்ம ஓடிட்டு இருக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் அப்படியே நம்மளை ஃபார்ம் பண்ணுவார், அப்படியே ஷேப் பண்ணுவார், அப்படியே இருப்பார். யோபு சொல்கிற போல, நான் சுத்த பொண்ணாக விளங்குவேன். ஹல்லேலூயா. சுத்த பொண்ணாக விளங்குவேன். அந்த ஜொலிக்கின்ற வரிசையில் நீங்கள் இருப்பீங்க. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? ஆமாம், அவர் திரும்ப வரப்போகிறார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். எத்தனை பேர் அவர் கரத்தை உங்கள் கண்ணுக்கு தெரிய போதோ தெரியல. அவருடைய கரம் உங்கள் கண்ணுக்கு தெரிய போதோ தெரியல. ஆமாம், நீ பரலோகத்துக்கு உரியவனாக இருந்தால் மட்டும்தான் உன் கண்ணுக்கு அவருக்கு கரம் தெரியும். இப்பவுமே நல்லா புரிஞ்சிக்க. நீ பரலோகத்துக்கு உரியவனாக இருந்தால் தான் தெரியும். மற்றபடி அவருடைய கரம் உனக்கு தெரியாது. அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து, நல்லா யோசித்து பாருங்க. ஒரு ட்ரெயின் புறப்படுது, வழி அனுப்புறதுக்கு ஒரு கூட்டம், வழி அனுப்புறதுக்கு ஒரு கூட்டம், பிரயாணப்படுறதுக்கு ஒரு கூட்டம் உள்ளே போவோம். 2 பேரும் போவாங்க ஊருக்கு. ஆனால் 20 பேர் வழி அனுப்ப வந்திருப்பான். சரியா? இப்படி தான் நம்முடைய சமூகத்தில் நடக்கிற காரியங்கள். நல்லது தான். ஏன்னா நம்ம உறவுகளை நேசிக்கிறவர்கள் இருக்குது. அப்படி வழி அனுப்பும்போது ட்ரெயின் அப்படி மூவ் ஆகும். உங்களுக்கு அருமையான நபர், உங்களுடைய கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ சொந்தக்காரங்களோ ட்ரெயினில் ஏறியிருப்பாங்க. இங்கேருந்து நினச்சவங்க அப்படியே கையை காட்டுவீங்க, அப்படியே காயுங்க. அவங்களும் கையை காட்டுவாங்க. உங்களுக்கு யார் கை தெரியும்? அவங்க கை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு யார் கை தெரியும்?
1000 பேர் கையை காட்டிட்டு இருப்பேன். எல்லா கையும் பார்த்துட்டு இருப்பீங்களா? எல்லா கையும் பார்த்துட்டு இருப்பீங்களா? ட்ரெயினில் இருக்கிறவனும் வெளியே இருந்து கையை காட்டுறவனெல்லாம் பார்த்துட்டா இருப்பான். யார் கையை பார்க்குறானோ அந்த 2 கையும் தான் இணையும். அதே போல தான் அவர் கரம் அசைக்கும் போது அவரை அடையாளம் காணக்கூடிய கண்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஞாபகத்திலே வைத்துக்கொள், ஞாபகத்தில் வைத்துக்கொள். அவருடைய கரம், யார் அவரை அடையாளம் காண முடிகிற கண்களில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவர்கள்தான் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். மற்றவருடைய நிலைமையோ பரிதாபமாக முடிந்துவிடும். ஆகவே இன்றைக்கு எந்த கூட்டத்தில் இருக்கிற நபராக நீ இருக்கிறாய், உன்னை சற்று யோசித்து பார். ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். அவர் வருநாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். சந்தோஷமா பாடலாமா? உங்களை தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்தி பாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் வருநாள்ல அவர் கரம் அசைக்கும் போது அந்த கரம் உனக்கு தெரிய வேண்டும். உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட கண்களாக அன்றைக்கு இருக்க வேண்டும். எப்பொழுது திறக்கப்பட்டதா இருக்கவே, நீ அவரோடு கூட என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற மீட்பர் உனக்குள்ள இருக்கும்போது அந்த கரம் உனக்கு தெரியும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மை ரெடீமர் லிவ்ஸ், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எதற்காக? அந்த உயிருள்ள மீட்பரை மற்றவங்களுக்கு முதலாவது நீங்கள் நினைச்சணும், சொல்லணும், அறிவிங்க. எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அதை செய்யுங்க. இரண்டாவதாக, மரணத்தை குறித்ததான பயம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்கிட்டார். இனி உன் மரண பயம் வேண்டாம், திகில் வேண்டாம். மூன்றாவதாக, மீட்பர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு பயணிப்போம். உபத்திரம் வரும், கஷ்டம் வரும், பாடு வரும், எல்லாமே வரும், வந்துட்டு போகுது. ஆனால் என் மீட்பர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த விசுவாச பாதையில் இருக்கணும். நான்காவதாக, மீட்பர் உயிரோடு இருக்கிறதுனால எப்படி போனார் அப்படியே வரப்போறாரு. ஹல்லேலூயா. அவர் உயிரோடு தானே மேலே போனார், அப்படியே வருவார். ஹல்லேலூயா. எதற்காக நம்மை அழைக்க வரப்போகிறார்? இன்னைக்கு ஆண்டவரே, நீ வரும்போது நான் என்னை ஆயத்தப்படுத்திய மனவாட்டியாக, மனவளனாகி உண்மை நான் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனவாட்டியாக என்னை மாற்றுன்னு சொல்லுங்க. இந்த உயிர்த்தெழுதலின் ஞாயிறின் வல்லமை உங்க ஒவ்வொரு மேலே இருக்கும். நிச்சயமா விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன நீ விசுவாசிக்கும் போது நடக்கும். அவ்வளவுதான். இது அவரால் தான் நடக்கும், இவரால் தான் நடக்கும் கிடையாது. வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கையில செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்வீர்கள், பெரிய காரியங்களை செய்வீர்கள். இந்த உயிர்த்தெழுதலின் ஞாயிறிலே உயிர்த்தெழுதலின் வல்லமையை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் சாட்சியாக, ஆண்டவருக்கு பிரியமாக, வைராக்கியமாக வாழக்கூடிய வீரர்களாக, வீராங்கனைகளாக திகழ்வதற்கு
ஆண்டவராய் கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. Let us all stand. எல்லாரும் எழுந்து நிற்போம். Thank you Jesus. கேட்ட சத்தியத்தை ஒரு நிமிஷம் மனதில் அப்படியே கொண்டு வாங்க. Thank you Holy Spirit. ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களா விடேன்னு சொல்லியிருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். இந்த உலகத்துல பாடு கஷ்டம் அது இதுன்னு எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். ஆனா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு. அந்த வார்த்தையை இன்னைக்கு கேட்ச் பண்ணிடுங்க, பிடிச்சிருங்க, அவ்வளவுதான். நீங்க எத்தனை காரியங்களை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சொல்லுங்க, அதுக்கு ஒவ்வொரு சப்ளிமெண்ட் சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லுங்க. Thank you Jesus. அப்படியே நின்று கொண்டிருக்கும் போதே ஒரு நான் படித்த ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு கம்யூனிஸ்ட் தேசத்துல எதிர்ப்பின் மத்தியில தான் மறைமுகமாக ஆராதனை நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், கம்யூனிஸ்ட் தேசத்துல திறந்த வெளியில ஆராதிக்க முடியாது, அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப நடந்து கொண்டிருந்த ஒரு சிறு சபையில அந்த கம்யூனிஸ்ட நாட்டு ராணுவ வீரர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். அந்த ஜனங்களை கலைத்தார்கள், போதகரை பிடித்தார்கள், விலங்கிடப்பட்டார்கள், அவரை துன்புறுத்துவதற்கு அழைத்து சென்றார். அந்த போதகர் கடைசியாக ஒரு 10 நிமிடம் தாருங்கள், என் சபைக்கு நான் ஏதாவது சொல்லிவிடுகிறேன் என்று அந்த ராணுவ வீரர்கள் கொடுக்கல. கடைசி ஒரு 5 நிமிடமாக தாருங்கள், கொடுக்கல. 1 நிமிடமாக தாருங்கள், இல்லை. கடைசி அந்த ராணுவத்தின் தலைவன் ஒருவன் சொன்னான், 3 வார்த்தைகளை மட்டும் சொல்வதற்கு உனக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்கிறோம், 3 வார்த்தை சொல்லிக்கொள். இந்த போதகர் யோசித்தார், என்ன 3 வார்த்தை சொல்லி ஜனங்களை உற்சாகப்படுத்த? மனதை தைரியப்படுத்தி ஆவியானவரின் உதவியோடு கூட வெளிப்படுத்தின அந்த வார்த்தையை அவர் சொன்னார், My Redeemer lives. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார். அதுதான் அந்த 3 வார்த்தை. தைரியமாக அந்த போதகர் சொன்னார். சபை மக்களும் சொன்னார்கள், ஆமென், எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார்கள். விசுவாசத்திலே வளர்ந்தார்கள், பெறுகிறார்கள். எவ்வளவு உபத்திரவத்தை கம்யூனிச தேசங்களிலே சபைகள் பட்டதோ அந்த அளவுக்கு சபைகளும் பெருக ஆரம்பித்தது. தேவ பிள்ளையே, திறந்த வாசல் ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறாரு, திறந்த வாசலை கொடுத்திருக்கிறாரு. இந்த வாசல் அடைக்கப்படுறதுக்கு முன்னால உன் விசுவாச வாழ்க்கையை உறுதியாக்கு, ஸ்திரப்படுத்து, அநேகரை ஸ்திரப்படுத்துவதற்காக உன்னை ஆயத்தப்படுத்து. தேங்க்யூ ஜீசஸ். என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு சொல் மனமே. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு பழைய கீர்த்தனை பாடல், எவ்வளவு அர்த்தமுள்ள பாடல் தெரியுமா? கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், பாவ மன்னிப்பு அளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவிக்கு உன்னை கொண்டு சொல்லுவார். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். ஜெபத்தோடு கூட இந்த பாடலின் வரிகளை நீங்களும் மனதிலே அப்படியே கேட்டு உங்க வாழ்க்கையை தேவனுக்கு என்று அர்ப்பணிப்பீங்களா? மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர்
மீட்பர் உயிரோ திருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவமன்னி பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இவர் உன்னுடைய மீட்பர், நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த உயிருள்ள மீட்பரை மற்றவங்களுக்கு சொல்லுவதற்கு முன்பதாக இந்த மீட்பர் உனக்குள்ள இருக்கிறாரா? நீ முதலாவதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறையா? அதை முதலாவது செய்து மற்றவங்களுக்கு சொல்லு. இரண்டாவதாக, மீட்பர் உனக்குள்ளே இருக்கும் போது உனக்கு ஏன் மரண பயம்? மரணத்தை ஜெயமாக விழுங்கிவிட்டார். மூன்றாவதாக, பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் வந்தாலும் சோர்ந்து போகாத. மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் உனக்கு விடுதலையை கொடுப்பார். எப்படி பரலோகத்துக்கு போனாரோ அந்த மீட்பர் மீண்டும் வரப்போறாரு. நீ ஆயத்தமா? ஆயத்தமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு என்ன குறை உண்டு சொல் மனமே. ஆமென். தேவனோடு ஐக்கியப்படுங்க, அவரோடு நடங்க, அவரோடு பேசுங்க, அவரோடு உலாவுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த மாதத்தின் கடைசி நாள்ல வந்திருக்கலாம். ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நாளைக்கு பிரவேசிக்க போறீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையை திருப்பு முனையாக மாற்றும். ஆண்டவரே மாற்றும். உயிர் தெழுந்த தேவன் உன்னோடு கூட இருப்பார். தேங்க்யூ ஜீசஸ். தங்களுடைய வாழ்க்கையை உமக்கென்று அர்ப்பணிக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒருவேளை ஆன்லைன்ல யூடியூப்ல இந்த செய்தியை ஜெபத்தை உம்முடைய பிள்ளைகள் கேட்கும் போது ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களை இந்த வார்த்தையை கொண்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. வியாதி பலவீனத்தோடு கூட இருக்கிறவர்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை தாரும். பிரச்சனைகள் கஷ்டங்களில் இருக்கிறவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை தாரும். பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலை தாரும். அப்பா, ஏதோ ஒரு சிரமத்திலே இருக்கிற மக்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுப்பீராக.
உயிர்த்தெழுதலின் வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல இறங்கி இப்பொழுதே ஒரு விடுவித்தலை கொடுப்பீராக, ஒரு விடுதலையை கொடுப்பீரா ராஜா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த வார்த்தையை தங்கள் வாழ்க்கையிலே உறுதியாக பற்றி கொண்டு உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்தை விட்டு புறப்படட்டும். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த பிரார்த்தனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு பெரிய சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுப்பீராக. எல்லா துதி, கன, மகிமை, புகழெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் மீட்பர் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்கள் நிமித்தம் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனும் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம் கர்த்தருக்கே என்றும். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம் கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமயவாலயமே. தேவனின் ஆலயம்